3000 ரூபாய்க்கு. 3000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. யார்கிட்ட வாங்கிருக்கீங்க? ஓ, குட்டி புலி அண்ணன்கிட்ட வாங்கிருக்கீங்களா? ஓகே ஓகே. அதனால என்ன ரேட்னா தருவீங்க? ஒரு 200 ரூபாய் குறைச்சிக்கலாம். எத்தனை நாள் குட்டினா அது? ஆனா இது ரெண்டுமே கடா குட்டிங்களா மூடு குட்டிங்களா? மூட்டு குட்டிங்கண்ணா. ரெண்டுமே மூட்டு. 30 நாள் இருக்குண்ணா. 30 நாள். என்ன ரேட்னா ஃபைனலா தருவீங்க? அது ஜோடி 9500 வருதுங்கண்ணா. ஜோடி 9500. எந்த ஜோடி? வணக்கம். இன்னைக்கு நம்ம குன்னத்தூர் ஆட்டுச்சந்தைக்கு தான் வந்திருக்கோம். குன்னத்தூர் ஆட்டுச்சந்தை வாரந்தோறும் திங்கட்கிழமை தொடங்குது. இது ஒரு அற்புதமான ஆட்டுச்சந்தைன்னு சொல்லலாம். ஒரு திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி மேய்ச்சல் தரத்தில் ஆட்டுக்குட்டிகள் வாங்க நீங்கள் குன்னத்தூரத்தில் வரலாம். இன்னும் நிறைய ஆட்டுக்குட்டிகள் அப்படியே பாருங்க, பூரமா அழகழகா அப்படியே தலைச்சேரி மாதிரியே இருக்குது. இதில் என்ன ரக ஆட்டுக்குட்டி அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க, யாருக்கிட்ட கேட்கலான்னு இன்னைக்கு திண்டுக்கல்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க, அங்கே நின்றுருக்காரு. வாங்க, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்காரு பொன்ராஜ். இங்க பேர் என்னங்க? பவுன்ராஜுங்க. எங்கிருந்து வந்திருக்கீங்க? திண்டுக்கல். வாரம் வந்துட்டு இருக்கீங்களா? இந்த வாரம் தான் வந்திருக்கீங்களா? வாரம் வருவானா? இடையில ஒரு சில வாரங்கள் மட்டும் வியாபாரம் இல்லாட்டி. இன்னைக்கு உங்ககிட்ட என்ன ரேட்ல இருந்து ஆட்டுக்குட்டிகள் ஸ்டார்ட் ஆகுது? 2 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. அப்படியே ஒவ்வொரு குட்டியும் ரேட் சொல்ல முடியுமாண்ணா? பாத்துக்கலாம்ண்ணா. அப்படியே பாத்தீங்கன்னா இவரு தான் மாதிரி ஆட்டுக்குட்டிகள், நிறைய பால் ஆட்டுக்குட்டிகள்லாம் கொண்டு வந்திருக்காரு. பால் தரத்துலயும் இருக்குது, கொஞ்சம் மேய்ச்சல் தரத்துலயும் இந்த பக்கம் இருக்குது. பாருங்க, இதெல்லாம் மேய்ச்சல் தரத்துல ஆட்டுக்குட்டி இருக்கு. அண்ணங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, அவங்க அம்மா தான் இந்த குட்டிகளை வச்சிட்டு இருக்காங்க. கெடாய் ஒண்ணு பிறவை ஒண்ணு. என்ன ரேட்னா ஸ்டார்ட் ஆகுது? அங்க போய்க்குங்க. ரெண்டு வந்து 4500 வருதுங்கண்ணா. ரெண்டும் சேர்ந்து 4500 ரூபா. கம்மி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கானா? கம்மி ஒரு 200 ரூபா கம்மி பண்ணிக்கலாம். 500 ரூபா கம்மி பண்ணலாம்ல? 4 ரூபா நாள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஒரு கெடாய் ஒண்ணு இருக்குங்கண்ணா. கெடாய் இருக்கு, அதனால ரேட் ஜாஸ்திங்கிறீங்களா? குட்டி மட்டும் 2 ரூபா வருங்கண்ணா. சரி சரி. ஏன் விலை ஏறினதுக்கு என்ன காரணம்? வரவு இல்லைங்கண்ணா. ஓ, குட்டி வரத்து கம்மியா இருக்கு, அதனால விலை ஏறி. இது சேலம் கருப்பா? ஆமா, இது சேலம் கருப்பு. இதுனா நாட்டாடு தான். நாட்டாடு தான். ஓகே ஓகே. வாரம் நீங்க இந்த சந்தைக்கு வந்துட்டு இருக்கீங்க. கொஞ்ச நாளா உங்களை காணோம், அதுக்கு தான் கேட்டேங்க. இல்லண்ணா, வியாபாரம் கிடைக்கலங்கண்ணா. வியாபாரம் இருந்தாதான் நம்மளாலே வர முடியும். ஓகே. இப்ப என்ன இது 2200 ரூபா வருது. நீங்க சொல்ற தனித்தனியா குட்டி ஒட்டுக்கா கொடுத்தீங்கன்னா ஒரு 4300 ரூபா அந்த ரேஞ்சு கொடுத்துடலாம். சரி, வேற குட்டி தான் காட்டுங்கண்ணா. ஆனா கம்மி ரேட்ல உங்ககிட்ட இன்னைக்கு என்ன ஸ்டார்ட் இருக்குண்ணா? கம்மி ரேட் இதாங்கண்ணா. ஸ்டார்ட் இன்னைக்கு கம்மி ரேட்ல இதானா? ஓகே ஓகே. அண்ணா அந்த கொடியாடு மாதிரி இருக்குல்ல, அதை எடுங்க பாக்கலாம். கொடியாடு குட்டினா சூப்பரா இருக்குண்ணா. இது என்ன ரேட் வருதுண்ணா? 3500 வருதுங்கண்ணா. 3500. ஃபைனலா என்ன ரேட்னா தருவீங்க? ஒரு 200 ரூபா குறைச்சிக்கலாம். எத்தனை நாள் குட்டினா அது? ஆனா அவ்வளவுதான், ஒரு 20 நாள் குட்டி இருக்கு. 20 நாள் குட்டி. கெடா குட்டிங்களா மூட்டு குட்டிங்க? கெடா குட்டிங்கண்ணா. கெடா குட்டி. பாத்தீங்கன்னா இது கொடியாடுங்கிறீங்க. ஒரிஜினல் தானே? கிராஸ்ல ஒண்ணு ஒரிஜினல். அது ஒரிஜினல். சரிண்ணா, ஓகேண்ணா. வேற குட்டி இருக்குங்களாண்ணா? இருக்குண்ணா. சேலம் அப்படியே எடுத்து காட்டுங்கண்ணா. சேலம் கருப்பு. ஓ, ரெண்டுமே சேலம் கருப்பாண்ணா? ரெண்டு சேலம் கருப்பு. கெடாய்ங்களா மூட்டு குட்டிங்களா? கெடாயும் பிறவணுங்கண்ணா. பிறவை ஒண்ணு. என்ன ரேட் வருதுண்ணா? ரெண்டு சேர்த்து 6500 வருதுங்கண்ணா. ரெண்டும் சேர்ந்து 6500 ரூபா. என்ன ரேட்னா கொடுப்பீங்க? ஃபைனலா இந்த ரேட் நான் கொடுத்துருவேண்ணா. 6 ரூபா கொடுத்துடலாம். ரெண்டு சேர்ந்து 6000 ரூபா கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஓகே. இது எத்தனை நாள் குட்டினா? ஒரு 25 நாள் இருக்குங்கண்ணா. எத்தனை நாள் பால் காட்டணும்? இது இன்னும் ஒரு 20 நாள் பால் காட்டுற மாதிரி. பால் காட்டுற மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு பூராமே பால் குட்டி தான் கொண்டு வந்திருக்கீங்க. மேய்ச்சல் தரத்துல இந்த பக்கம் இருக்குது. இருக்க மட்டும் ஒரு 6 குட்டி இருக்குங்கண்ணா. ஓகே, இந்த பக்கம் இருக்குதான் மேய்ச்சல் தரத்துல. இது சேலம் கருப்பு. ஃபைனலா என்ன ரேட் கொடுப்பீங்க? ஃபைனல் ஒரு 6 ரூபா கொடுத்துடலாம். ஓகே ஓகே. வேற குட்டி இருந்தா காட்டுங்கண்ணா. பாத்தீங்கன்னா நிறைய செம்மறி குட்டி ஒண்ணு கொண்டு வந்திருப்பீங்களா இருக்கு. செம்மறி. இது என்ன ரேட் வருதுண்ணா? ஆனா இது 3700 வருதுண்ணா. 3700. இது எப்படி மயிலம்பாடியான நாட்டு செம்புலி தானே? மயிலம்பாடிங்கண்ணா. கெடா குட்டி தான். கெடா குட்டி. என்ன ரேட் வருதுண்ணா? 3700 வருது. எத்தனை நாள் குட்டினா? இது ஒரு 25 நாள் இருக்குங்க. 25 நாள் இருக்கும். அது கம்மி கொடுப்பீங்க. ஒரு 3.5 அந்த மாதிரி கொடுத்துருவீங்களா? 3.5 கொடுத்துருவீங்க. ஒரு 300-400 வரைக்கும் கேட்கலாங்கண்ணா. சரி, அது கம்மி ஆகாது. அது கம்மி வராது. ஓகே. இந்த வாரம் ரேட் அதிகமா தான் இருக்கு. ரேட் அதிகம். அடுத்த வாரம் இதே நிலைமை தொடருமா? அது சொல்ல முடியாதுங்கண்ணா. சரி, ஆனா வேற இதை காட்டுங்கண்ணா. ஏன்னா 2 ஜோடியா ஒரு இருக்குன்னு சொல்லுவீங்க. அந்த குட்டி எடுங்கண்ணா பாக்கலாம். ஓகே, எடுக்கிறாரு. சூப்பரா இருக்குண்ணா உண்மையாவே. 2 கெடா குட்டிங்க. ரெண்டுமே கெடா குட்டி. நாட்டு குட்டிங்களாண்ணா? கொடியாடு கிராஸ்ண்ணா. கொடியாடு கிராஸ். ரெண்டுமே கெடா குட்டி. ரெண்டுமே கெடா. ஃபைனலா என்ன ரேட்னா தரலாம்? ஃபைனல் 6 ரூபாய் கொடுக்கலாம். ரெண்டும் சேர்ந்து 6000 ரூபாய் கொடுக்கலாம். அது கம்மியா இருக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஒரு பார்ட்டி வந்து கேட்டு 6 வேலை சொன்னாங்கண்ணா. உங்களுக்கு 6 ரூபாய் கொடுத்துடலாங்கண்ணா. சூப்பரா இருக்குண்ணா உண்மையாவே. பாக்குற நல்லா இருக்கு. இது பால் குட்டி தான். இது எத்தனை நாள் குட்டினா? ஆனா 20 நாள் இருக்குங்கண்ணா. 20 நாள் குட்டி. இன்னும் ஒரு மாசத்துக்கு பால் காட்டணும். கண்டிப்பா கொடுக்கலாம். எவ்வளவு மில்லி பால் காட்டினாலாம்? ஆனா ஒரு குட்டிக்கு ஒரு 200 பால்ல இருந்து 250 பால் கொடுக்கும். ஒரு நாளைக்கு 2 நேரத்துக்கு? ஒரு நேரத்துக்கு. ஒரு நேரத்துக்கு. அப்பனா 2 நேரத்துக்கு 400 மில்லி மாதிரி காட்டணும். ஓகே ஓகே. வச்சிருக்கேன். வேற குட்டி தான் காட்டுங்கண்ணா. பாருங்க, நிறைய ஆட்டுக்குட்டிகள் விற்பனை கொண்டு வந்திருக்காரு. ஆனா அதே நாட்டாடானா? எது நாட்டாடு? அதை எடுங்கண்ணா. அதை எடுங்கண்ணா.
ஓகே, ரெண்டுமே பிரிவு குட்டிங்கண்ணா. சூப்பரா இருக்குண்ணா. அண்ணா, இது ரெண்டுமே கடா குட்டிங்களா மூட்டு குட்டிங்களா? ரெண்டுமே மூட்டு குட்டிங்கண்ணா. ரெண்டுமே மூட்டு குட்டி. என்ன ரேட் வருதுண்ணா? அண்ணா ரெண்டு 6 ரூபா சொன்னீங்கண்ணா. ரெண்டு வந்து 6000 ரூபாய் வருது. ஆமாண்ணா. எத்தனை நாள் குட்டிங்கண்ணா அதுல? ஒரு இது வந்து 25 நாள் இருக்குண்ணா. 25 நாள் தான். கொஞ்சம் பெரிய குட்டியா மாதிரி இருக்குண்ணா அது? இல்லைங்கண்ணா 25 நாள் தான். 25 நாள் தானா? ஆமாண்ணா. சரி சரி. என்ன ரேட்னா கொடுக்கலாம்? ஆனா ஒரு 5,500 கொடுத்துடலாம். 5,500 கொடுக்கலாம். அது கம்மி ஆகாதுண்ணா? இல்ல அது கம்மியா வராதுங்கண்ணா. என்னண்ணா சொல்றேன், நீ எல்லாமே ரேட் ஜாஸ்தி. ரேட் எல்லாமே ஜாஸ்திங்கண்ணா. இந்த ஒரு மாசமாவே ரேட் ஜாஸ்தியா தான் இருக்குது. எப்பனா ரேட் குறையும்? ஆமாண்ணா. ஆனா என்ன ஐப்பசி பறக்க வரல ரேட் ஐப்பசி பிறக்கணுமா? இன்னும் 4 மாசம் இருக்குங்க. ஆமா, அது வரையிலும் ரேட் அப்படிதானா இருக்கும். ஓகே, அது வரைக்கும் ரேட் அப்படிதான் இருக்கும். ஆமாங்க. சரி, ஃபைனலா என்ன ரேட் கொடுப்பீங்க? ஃபைனல் 5,500 தான் கொடுத்துடலாம். 5,500 கொடுத்துருவீங்க. ரெண்டு ஜோடி ஒரே ஆட்டுக்குட்டியானா? இல்ல வேற வேற ஆட்டுக்குட்டி. வேற ஆட்டுக்குட்டியா? ஓகே, தனித்தனியா கொடுத்தீங்கன்னா என்ன ரேட் கொடுப்பீங்க? தனித்தனியா கொடுத்தா 2.25 கொடுத்துடலாம். 2.25 அரை 2750 ரூபா கொடுத்துருவீங்க. ஆமாங்கண்ணா. ஓகே ஓகே, அப்படியே விட்டுருங்கண்ணா. வேற குட்டி இருந்தா காட்டுங்கண்ணா. அண்ணா, அது அங்க செம்மறி இருக்க மாட்டேங்க, அடிக்கிறீங்களா? ஆமாண்ணா. அது எடுங்கண்ணா. ஓகே, பாத்தீங்கன்னா ஒரு திண்டுக்கல்ல இருந்து வந்துட்டு இருக்காரு. சூப்பரா இருக்குண்ணா. அண்ணா, இது என்ன குட்டிங்க? அடிக்கரிஞ்சி தானா? அடிக்கரிஞ்சி செம்மறி. இது என்ன ரேட் வருதுண்ணா? ஆனா இது 3 ரூபா சொன்னீங்க. கடா குட்டி தானுங்க? இல்ல மூட்டு குட்டி. எத்தனை நாள் குட்டினா அது? ஆனா ஒரு 30 நாள் இருக்குண்ணா. 30 நாள். என்ன ரேட்னா ஃபைனலா தருவீங்க? 2.25 கொடுத்துடலாம். 2.25, அதான் 2750 ரூபா. ஆமாங்கண்ணா. அது கம்மியா இருக்கு வாய்ப்பு இருக்குங்களா? இல்லங்கண்ணா, அது கம்மியா வாய்ப்பு. ஒரு 2500 கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த வாரம் கேட்டிருக்காங்களாண்ணா? இல்ல கேட்டிருக்காங்கண்ணா. நீங்க என்ன ரேட் வரைக்கும் கேட்டிருக்காங்கண்ணா? ஆனா 2 குட்டி கேட்டாங்கண்ணா. 2 குட்டி 6,500 வரைக்கும் கேட்டிருக்காங்கண்ணா. சரி சரி. கடா ஒண்ணு பிறகு ஒண்ணு. ஓ, இதுல பிறகு ஒண்ணு இது மயிலம் அப்ளை காமிச்சீங்களா? அதுங்களா? ஆமாங்கண்ணா. ஓகே ஓகே ஓகே, நான் விட்டுருங்க. வேற குட்டி இருந்தா காட்டுங்க. என்ன இருக்குங்களா குட்டிகள்? இல்ல அவ்வளவுதானே. அவ்வளவுதானா இருக்கா? அந்த கூட அன்சைல இருக்கிறது என்ன ரேட் வரும்னு சொல்லுங்க பாருங்கண்ணா. ஓகே, அது எப்படின்னா? இது சேலம் கருப்பு கடா குட்டிங்கண்ணா. சேலம் கருப்பு கடா குட்டி. ஆமாண்ணா. சூப்பரா இருக்குண்ணா. இது என்ன ரேட் வருதுண்ணா? 5 ரூபா சொன்னீங்கண்ணா. அது 5 ரூபா சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாண்ணா. மேச்சல் பக்கத்துல இருக்குது. ஆமா, மேச்சல் பக்கம். இது எத்தனை நாள் குட்டினா? 3 மாசம் 3.5 மாசம் இருக்கு. ஆனா அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் தலைச்சேரியாண்ணா? ஆமாண்ணா, தலைச்சேரி தானா. தலைச்சேரி. இதுல என்ன ரேட் வருதுண்ணா? அது ஜோடி 9,500 வருதுங்கண்ணா. ஜோடி 9,500. எந்த ஜோடினா எதை கொடுப்பீங்க நீங்க? கடா இன்னும் பிறகு ஒண்ணு எது வேணுமா பிடிச்சிக்கலாம். எது வேணா பிடிச்சிக்கலாம். இல்ல ஒரே ஆட்டுக்குட்டி தானே? ஒரு பட்டியில இருந்தது. ஒரே பட்டியல இருந்தது. ஓகே ஓகே. நீங்க வார வாரம் இங்க வந்துட்டு இருக்கீங்க? வார வாரம் வந்துட்டு தானே. சரி, நான் உங்களை கான்டாக்ட் பண்ற ஃபோன் நம்பர் இருந்தா சொல்லுங்க. 88 38 0 75 540. எந்தெந்த சந்தைகளுக்கு நீங்க போறீங்க? நம்ம வந்து திங்கக்கிழமை இங்கங்கண்ணா. செவ்வாய்க்கிழமை வந்து வாடிப்பட்டிங்கண்ணா. வாடிப்பட்டி. அது அங்க தேனி போற வழி இல்லையா? மதுரை வாடிப்பட்டி. மதுரை வாடிப்பட்டி. ஓகே ஓகே. வாடிப்பட்டிங்கண்ணா. வேற எங்கண்ணா? வேற புதன்கிழமை மணமேடுங்கண்ணா. வியாழக்கிழமை அய்யலூர். சரி. வெள்ளிக்கிழமை பாளையங்கண்ணா. சனிக்கிழமை வந்து முத்தூருங்கண்ணா. ஓகே ஓகே. சனிக்கிழமை இங்க முத்தூர் வெள்ளகோவில் நரிக்கல் கட்டி போகணும். சரி, பழனி பக்கத்துல நரிக்கல்பட்டி. நரிக்கல்பட்டி. அது சனிக்கிழமை சந்தை. சனிக்கிழமை சந்தை. ஓகே ஓகே. இந்த சந்தைகளுக்குலாம் உங்களை போனா பார்க்கலாங்கண்ணா. சரி, உங்க கான்டாக்ட் நமக்கு டிஸ்பிளேல தர, தேவைப்படுறோம் கான்டாக்ட் பண்ணிட்டு. ஓகே ஓகே. ஆனா ஃபைனலா இதுல என்ன ரேட்னா கொடுப்பீங்க? நாம சொல்ற ரேட்ல இருந்து கம்மியா இருக்க வாய்ப்பு இருக்கானே உங்ககிட்ட? ஆனா 200 ரூபா 300 ரூபா கம்மி பண்ணிக்கலாம். அதிகபட்சம் நீங்க ஆட்டு குட்டிகள் மட்டும் தான் வாங்கி தருவீங்களா? கடாய் வேணாலும் வாங்கி தருவீங்களா? பெருங்கடாய்கள் அது இல்லைங்களா? ஆட்டு குட்டிகள் மட்டும் தான் வாங்கி தருவீங்க. என்ன குட்டிகள் கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவீங்க? ஜமுனாபாரி அந்த மாதிரி குட்டிகள் கேட்டாலும் வாங்கி தருவீங்களா? ஓகே ஓகே. ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. குன்னத்தூர் சந்தையில இவர் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு. கண்டிப்பா நீங்க குன்னத்தூர் வந்தீங்கன்னா ஆட்டு குட்டிகள் மட்டுமே சரி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, நிறைய பேர் ஆட்டு குட்டிகள் வாங்கி வந்துட்டு இருக்காங்க. அக்கா அல்ல வரது கம்மியா இருக்குங்கிறாங்க. வரது கம்மியா இருக்கிறதுனால ரேட்டு கம்மியா. நீங்க என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்க இந்த குட்டி? இது வாங்க 3000 ரூபாய்க்கு. 3000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. யார்கிட்ட வாங்கிருக்கீங்க? ஓ, குட்டி புலி அண்ணன்கிட்ட வாங்கிருக்கீங்களா? ஓகே ஓகே ஓகே. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆட்டுக்குட்டிகள் வாங்குறதுக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த சைடுல பெரிய பெரிய கடாயெல்லாம் வித்துட்டு இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆட்டுக்குட்டிகள் மட்டுமே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குன்னத்தூர் வந்தீங்கன்னா வாரந்தோறும் திங்கட்கிழமை இந்த சந்தை நடக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது போல் நல்ல பதிவில் சந்திப்போம்.